ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எழுச்சி டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி 10th INM உடைய காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பாடத்துடைய பார்ட் 2 ஆடியோ ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்னென்ன இயக்கம் தோன்றியது, பழங்குடியின கிளர்ச்சிகள் என்னென்ன நடந்தது, அது எந்த மாதிரி நடந்தது, அதோடய வகைகள் என்ன, 1857 நடந்த பெருங்கலகம் எப்படி இருந்தது, அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டெப்த்தாக பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்ட் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கண்டினியூஷனாக இருக்கும், ப்ளஸ் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஆடியோ ரிவிஷன்ஸ் எதுக்காக நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒர்க் பண்ணுறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் எப்போவுமே புக் எடுத்து வச்சு படிக்க முடியாது. அவங்களுக்கு ஜஸ்ட் இதை ஆடியோவாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட படித்த ஃபுல்ஃபீல் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அது ரிவிஷனுக்காகட்டும், புதுசாக பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். பிரிட்டிஷ்க்கு கீழே விவசாயிகளுடைய கிளர்ச்சி. ஸோ இந்த பாட்டில் நம்ம விவசாய கிளர்ச்சிகள் என்னென்ன இருந்தது, 1885 தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ், அதை தொடர்ந்து வந்த வங்க பிரிவினை வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம், லக்னோ ஒப்பந்தம், இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கருநீலச்சாய இண்டிகோ கிளர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா 1859 1860 வரைக்கும். செயற்கை கருநீலச்சாயத்துக்கு முன்னாடி இயற்கை கருநீலச்சாயம் ஆடை தயாரிக்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த உணவு தானியம் பயிரிடக்கூடாது, அதுக்கு பதிலாக இண்டிகோ பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் விவசாயிகளை கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா, விவசாயிகள் எல்லாருமே நம்ம சம்ரான் இயக்கம் அப்படிங்கிறதுல பின்னாடி பார்ப்பீங்க, தேசியம் காந்திய காலகட்டம் அந்த பாடத்தில். ஸோ 20ல் 3 பங்கு நிலத்தில் இந்த அவுரி அப்படிங்கிற இண்டிகோ பயிரை தான் பயிரிடணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டு விவசாயிகள் ரொம்ப கடனில் சிக்கிறாங்க. எப்படி சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரிட்டிஷ் முகவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பயிரிடுறவங்களுக்கு நில வாடகை, இதர செலவு அப்படின்னு சொல்லி ரொக்க முன்பணமாக விவசாயிகளுக்கு கொடுத்துருவாங்க. யார்? இந்த பிரிட்டிஷோட முகவர்கள். அவங்க பயிரிடுறவங்களுக்கு நில வாடகை, இதர செலவுன்னு சொல்லி ரொக்கமாக முன்பணம் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பணத்தை வட்டியோட பின்னாடி என்ன பண்ணணும், விவசாயிகள் திரும்பி கொடுக்கணும். இது தவிர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிகோ பயிர்களுக்கு பிரிட்டிஷ் குறைந்த விலையே கொடுத்துருப்பாங்க. ஆதார விலை வச்சு வாங்குகிற அந்த கொள்முதல் விலையும் கம்மியாக வாங்குவாங்க. இதனால் விவசாயிகள் ரொம்ப கடுமையான பஞ்சத்திலையும் கடன்லையும் சிக்குவாங்க. இந்த கடன் யார் தலையில் விழுகும் அப்படின்னா, தந்தை வாங்கிய கடன் மகன் மீது சுமத்தப்படுது. இதை எதிர்த்து வங்காளத்தோட நடியா மாவட்டத்து விவசாயிகள் முத இண்டிகோ பயிரிட முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது வங்காளம் முழுவதும் பரவுது. ஸோ எந்த பிளேஸு? வங்காளத்தின் நடியா மாவட்டத்து விவசாயிகள் தான் இண்டிகோ பயிரிட முடியாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த விவசாய கிளர்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க. எந்த மாதிரி நடக்குது இந்த கிளர்ச்சி அப்படின்னா, குடம், உலோகத்தட்டு இதை ஆயுதமாக ஏந்தி போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த இண்டிகோ கிளர்ச்சி நடந்திருக்கு. சரிங்களா? 1859 1860 வரைக்கும். எங்கே முதல்ல நடக்குது? வங்காளத்தின் நடியா மாவட்டத்தில். அப்புறம் வங்காளம் முழுவதும் பரவுது. இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லா விவசாயிகளும் இதில் கிளர்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க. குடம், உலோகத்தட்டை ஏந்தி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் பற்றி கல்கத்தா இந்திய பத்திரிகை எழுதுகிறாங்க. ஆங்கில பண்ணை கொடுமை பற்றி எழுதின பத்திரிகை இது கல்கத்தா பத்திரிகை. தீனபந்து மிஸ்ரா அப்படிங்கிறவர் நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு. என்ன நூல்? நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு தீனபந்து மிஸ்ரா. ஸோ அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை பற்றி அதில் தெளிவாக எழுதியிருக்காரு. அதுதான் இண்டிகோவின் கண்ணாடி. சரிங்களா? இப்போ முடிச்சிட்டோம். நம்ம தக்கான கலவரங்கள் பாருங்கள். 1875 1875 தக்கான கலவரங்கள் அப்படின்னு நடக்குது. இது எதனால் நடக்குது அப்படின்னா, வரி அதிகமாக விதிக்கிறதுனால வேளாண்மை பாதிக்கப்படுது, பஞ்சம் ஏற்படுது, விவசாயிகள் கடனில் சிக்கிறாங்க, நிறைய பேர் இந்த பஞ்சத்தால் உயிரிழப்பும் ஏற்படுது. இதனால் 1875 மே மாதம் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக பூனா மற்றும் ஷூஃபா கிராமத்தில் கலவரம் வெடிக்குது. ஃபஸ்ட்டு எப்போ கலவரம் வெடிக்குது? 1875 மே தக்காணத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக தான் நடக்குது. எந்த கிராமத்தில்? பூனா சூஃபா கிராமத்தில். ஸோ இந்த பூனா அகமது நகர் பகுதியில் 30 கிராமத்தில் கலவரம் நடக்குது. ஸோ இதுதான் தக்கான கலவரங்கள். அதிக வரி விதிப்பால் வேளாண்மை பாதிக்கப்படுது, பஞ்சம் ஏற்படுது,
இதனால் வந்து 1875 மே மாதம் தக்காணத்தில் பூனா ஷூஃபா கிராமத்தில் கலவரம் வெடிக்குது. பூனா அகமது நகர் பகுதியில் 30 கிராமத்தில் கலவரம் நடக்குது. சரிங்களா? அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னா 1885 டிசம்பர் 28 அதோடைய முதல் கூட்டம் நடந்தது. ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது அப்படின்னு பார்த்தா 1885 தான். அதோடைய முதல் கூட்டம் 1885 டிசம்பர் 28. யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா இதுக்கான ஐஎன்சியை உருவாக்குறதுக்கு அந்த சேவையை வழங்கினது யாருன்னா ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர். இவர் ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி. சரிங்களா? இவர் தான் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியிருப்பார். இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டத்துக்கு தலைவராக தலைமை தாங்கினது யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அல்லது WC பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு. சரியா? ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை தனிமையாக பிரிக்கணும். நிர்வாகம் வேற நீதித்துறை வேறன்னு தனித்தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்டு, இராணுவ செலவுகளை குறைக்கணும். உள்நாட்டு வரியை குறைக்கணும். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுற நபர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கணும். ஒரே நேரத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் ஆட்சி பணி தேர்வு நடத்தணும். வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும். காவல்துறையை சீர்திருத்தம் பண்ணணும். இதெல்லாம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய குறிக்கோளாக இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே, ரொமேஷ் சந்திரசிங் இந்த 3 பேர் தான் காலனி ஆட்சியில் பொருளாதாரம் பற்றி விமர்சனம் செய்தவங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். இது கரெக்டாக 3 பேர் இருக்காங்க. இதில் வேறு ஏதாவது ஒரு பேரை மாற்றி கொடுத்துட்டு பொருந்தாதது இந்த மாதிரி ஏதாவது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, ரொமேஷ் சந்திரசிங் இவங்க 3 பேரும் தான் காலனி ஆட்சியில் பொருளாதாரம் பற்றி விமர்சனம் செய்தவர்கள். இப்போ சில வருடங்கள் பார்க்கலாம். சென்னை வாசிகள் சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1852. சென்னை வாசிகள் சங்கம் 1852. கிழக்கிந்திய அமைப்பு 1866. கிழக்கிந்திய அமைப்பு 1866. சென்னை மகாஜன சபை 1884. சென்னை மகாஜன சபை 1884. பூனா சர்வஜனிக் சபை 1870. பூனா சர்வஜனிக் சபை 1870. பம்பாய் மாகாண சங்கம் 1885. பம்பாய் மாகாண சங்கம் 1885. சரிங்களா? இப்போ இந்த ஐஎன்சியோடைய நிறுவனர்கள் யாருன்னு பார்த்தா நம்ம ஏஓ ஹியூம்னு பார்த்தோமா? ஸோ அதோடு சேர்ந்தே தாதாபாய் நவ்ரோஜி, தீன்சா வாச்சா இவங்களும் சேர்ந்தே ஐஎன்சியோட நிறுவனர்களாக இருப்பாங்க. யார் யார்? ஏஓ ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, தீன்சா வாச்சா இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது. வங்கப்பிரிவினை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். 1905 வங்கப்பிரிவினை ஏற்படுத்துகிறாரு. அதை அவர் யார் ஏற்படுத்துகிறா? ஹர்சன் பிரபு. 1905 வங்கப்பிரிவினை ஏற்படுத்துறது ஹர்சன் பிரபு. இதுதான் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு புதிய அத்தியாயம் உருவாக காரணமாகுது. ஹிந்து முஸ்லீமை பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஹர்சன் பிரபு இதை வந்து செய்கிறாரு. அதுக்கு என்ன அவர் சொல்லுவார்னா வங்காளத்தை 2 நிர்வாக பிரிவின் கீழே பிரித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன சொல்லுவார்னா காரணம் முகலாயர் காலத்தில் இல்லாத அளவுக்கு முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. எதில்? இந்த கிழக்கு வங்காளம் அப்படிங்கிற புது மாகாணத்தில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு காரணம் சொல்லுவார். இது எதுக்காகனா வங்காளத்துடைய அந்த சுமையை குறைக்கிறதுக்கும் அஸ்ஸாமை முன்னேற்றம் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு ஹர்சன் வந்து பிரகடனம் பண்ணியிருப்பார். ஆனால் நோக்கம் என்னென்னா வங்காளத்துடைய ஆதிக்கத்தை குறைக்கணும், தேசிய இயக்கத்தை வலுவிழக்க செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமே. மத அடிப்படையில் பிரிக்க நினச்சது கடைசியில் என்ன ஆச்சுன்னா மக்கள்கிட்ட அதுதான் ஒற்றுமை ஏற்படுத்துச்சு. இந்த வட்டார மொழி பத்திரிகை வந்து மக்கள் ஒற்றுமைக்கு உதவுச்சு. இப்படி தான் வந்து வங்க பிரிவினை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிரிவினைக்கு எதிரான இயக்கம், இந்த வங்க பிரிவினைக்கு எதிராக என்னென்ன இயக்கங்கள் பண்ணணும்னு நம்ம பிளான் பண்ணுறோம்னா பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க. ஸோ மறைமுக எதிர்ப்பை துவங்கலான்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த பிரச்சாரங்களை பயன்படுத்துறதுக்கு இந்த மித தேசியவாதிகளுடைய ஆதரவு கிடைக்கல. மறைமுக எதிர்ப்பை துவங்கிறதுக்கு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மித தேசியவாதிகளோட ஆதரவு கிடைக்கல. இப்போ யார் உதவியாக இருக்கான்னா தீவிர தேசியவாதிகள் தான். வங்காளத்தை தாண்டி இயக்கம் விரிவடைய பொதுமக்கள் போராட்டத்தை துவங்கிறதுக்கு ஆதரவாக இருந்தது யாருன்னா தீவிர தேசியவாதிகள்.
1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்படுது. அந்த நாள் துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கங்கையில் நீராடி வந்தே மாதரம் பாடின மாதிரி கல்கட்டா சாலையில் அணிவகுத்து செல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிற மாதிரி 1905 அக்டோபர் 16 சரியா? அன்னைக்கு தான் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்படுது. வங்காளத்தில் ஏற்பட்ட அந்த புறக்கணிப்பு மற்றும் சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்தில் 4 முக்கிய போக்குகள் ஏற்படுது. சுதேசி இயக்கம் 4 முக்கிய போக்குகளை சந்திக்குது. 1 மிதவாத போக்கு, தீவிர தேசியவாத போக்கு 2, 3வது புரட்சிகர தேசியவாதம், 4வது ஆக்கப்பூர்வ சுதேசி. சுதேசி இயக்கத்திலே ஒரு 4 போக்குகள் இருக்குது. அதுதான் அது. இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை சுயமாக வலுவாக்கணும் அப்படிங்கிற அவசியம் குறித்து வலியுறுத்துறவங்க தான் ஆக்கப்பூர்வ சுதேசி. ஆக்கப்பூர்வ சுதேசினா யார்? மக்களை சுயமாக வலுவாக்கணும் அப்படிங்கிறவங்க தான். இந்த ஆக்கப்பூர்வ சுதேசியில் தான் சுபாஷ் சந்திர போஸ் ஆத்ம சக்தி அப்படிங்கிற பேரில் மக்களை வலுவாக்குறதுக்கான வேலைகளை பார்த்ததா 12th ஸ்டாண்டர்டில் அந்த ஒரு பாயிண்ட் வரும். சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக அந்த பாயிண்ட் இங்கேயே சொல்லிட்டேன். மறைமுக எதிர்ப்பு. 1906 சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் 4 அம்சத்தோடு இருந்தது. எப்போ? 1906 சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் போகுது. என்ன 4 விஷயம் அப்படின்னா, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், அரசு பள்ளி, கல்லூரி, கோர்ட்டு, இந்த பட்டங்கள், அரசு வேலைகள் இதெல்லாம் புறக்கணிக்கணும். 3வது சுதேசி தொழிற்சாலையை மேம்படுத்தணும். 4வது பொறுக்க முடியாத சூழலில் பிரிட்டிஷை ஆயுதம் ஏந்தி எதிர்க்கணும். அந்நிய பொருள் புறக்கணிப்பு, அரசு பள்ளி, காலேஜ், கோர்ட்டு, இந்த பட்டங்கள், அரசு வேலைகள் புறக்கணிப்பு, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்தணும், பொறுக்க முடியாத சூழலில் பிரிட்டிஷை ஆயுதம் ஏந்தி எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான். இது 1906 சுதேசி இயக்கத்துடைய 4 அம்சமாக இருந்தது. இப்போ நமக்கே தெரியும் லால் பால் லால் இவங்க தான் தீவிர தேசியவாதிகள். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபத் ராய் அப்படின்னு சொல்லுவோம். அவர் மகாராஷ்டிராவில் பால கங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால், இவங்க தான் தீவிர தேசியவாதிகள். இவங்களுக்கு அடுத்து ஒருத்தர் அப்படின்னா அரவிந்த் கோஷ், அவரும் தீவிர தேசியவாதி தான். 4வது அவரை சொல்லுவாங்க. பட் இவங்க 3 பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. சுதேசி இயக்கத்தில் தீவிர தேசியவாத தளம் எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம். சுதேசி இயக்கத்தில் தீவிர தேசியவாத தளம் எங்கெங்கெல்லாம் செயல்பட்டது? பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம். வஉசி என்ன பண்ணுறாருன்னா கப்பல் நிறுவனம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு, தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா 1906 அக்டோபர் 16 ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். இந்த தீவிர தேசியவாத தலைவர்களுடைய குறிக்கோள் என்னவாக இருந்ததுன்னா சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி. திலகரை பொறுத்த மட்டுக்கும் எப்படின்னா சுயராஜ்யம் அப்படின்னா முழுமையான அந்நியர் ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறது தான் திலகருடைய சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்து. திலகர் சுயராஜ்யம்னா என்னன்னு நினைக்கிறாரு? அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ தன்னாட்சி இயக்கம் தொடங்குறாங்க. தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். 1916 1918 1916 1918 வரைக்கும். இதை முதல்ல தொடங்குறது யாருன்னா லோகமான்ய பாலகங்காதர திலகர். இதை அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த தன்னாட்சி இயக்கம் அயர்லாந்து பெற்றது போலயே தன்னாட்சியை இந்தியா பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை கொண்டு வர்றது யாருன்னா அன்னி பெசன்ட் தான். பட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா லோகமானிய பாலகங்காதர திலகர் தான். அவருடைய முழு பேர் லோகமானிய பாலகங்காதர திலகர். இவர் தான் முதல்ல தொடங்குறாரு. எப்போ தொடங்குறாருன்னா 1916 ஏப்ரலில் தொடங்குறாரு. அன்னி பெசன்ட் எப்போ தொடங்குறாங்க? 1916 செப்டம்பரில் தொடங்குறாங்க. சரிங்களா? 1914 முதல் உலகப் போரில் நம்மளை ஈடுபடுத்தியிருப்பாங்க பிரிட்டிஷ். ஸோ அதனால் நமக்கு அவங்க தன்னாட்சி தருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ தான் இந்த தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கணும் அப்படின்னு சொல்லி திலகரும் அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையாரும் வரிசையாக தொடங்கியிருப்பாங்க. திலகர் வட இந்தியாவில் பம்பாயில் தொடங்கியிருப்பார். அன்னி பெசன்ட் சென்னையில் தொடங்கியிருப்பாங்க 1916 செப்டம்பரில். இந்த தன்னாட்சியோடைய குறிக்கோள் என்னென்னா டொமினியன் அந்தஸ்து பெறணும், அதுவும் வன்முறை இல்லாமல் பெறணும். இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லக்னோ ஒப்பந்தம் 1916.
தன்னாட்சி இயக்கத்துக்கு அடுத்தபடியாக மித தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் திரும்பவும் இணைவாங்க, ரீயூனியன் மறுபடியும் இணைவாங்க. அப்போ முஸ்லீம்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படுறது தான் அதுக்கு பேர் தான் லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி காங்கிரஸும் சரி முஸ்லீம் லீக்கும் சரி தன்னாட்சி விரைவில் வேண்டும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு தன்னாட்சி சீக்கிரம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்குவாங்க. இதுக்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற அந்த திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கும். முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கும் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் எது அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம். எந்த வருடம்? 1916. அவ்வளோதான். சரிங்களா? இதோட இந்த பாடம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி படிக்கிறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.